விஜய் நடிப்புல கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் வசூல் ரீதியாக சாதனை செய்திருந்தாலும் விமர்சன ரீதியாக பின்னடைவை தான் சந்தித்தது. இந்த நிலையில லியோ படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே கோட் படத்துக்காக வெங்கட் பிரபு கூட கமிட் ஆனாரு விஜய். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்துல விஜய் கூட பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், லைலா, நேகா, ஜெயராம், மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. 90களில் உச்சகட்ட ஃபார்ம்ல இருந்த பிரசாந்த் இந்த படத்தின் மூலமாக ரீ என்ட்ரி கொடுக்கிறாரு. நிச்சயம் அந்த படம் இவருக்கு மாஸ் ரீ என்ட்ரியாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்ல. அதுல இருந்து இதுவரை வெளியான போஸ்டர்களும் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆவலை ஏற்படுத்தி இருக்கு. படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த போது ரம்ஜான் பண்டிகைக்கு படத்தை ரிலீஸ் செய்யணும்னு வெங்கட் பிரபு திட்டமிட்டிருந்தாரு. ஆனா ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு படத்தோட ரிலீஸ் தேதி பற்றிய அறிவிப்பு மட்டும்தான் வெளியாச்சு. அதன்படி கோட் திரைப்படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. இதனால ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க. கண்டிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு கோட் திரைப்படம் திருவிழாவை போல கொண்டாடப்படும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவங்களோட சேர்ந்து முக்கிய காட்சிகள்ல விஜயகாந்தின் தோற்றம் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வரப்படப்படுது. இவர்களுடன் சேர்ந்து முக்கிய காட்சியில ஐந்து கேப்டன் விஜயகாந்த் கேமியோ ரோல்ல வராரு. அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்துக்கு சிறப்பு தோற்றம் கொடுக்கப்படுது. இதை பற்றி மொத்த டீமும் பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பேசி அனுமதியும் வாங்கியிருக்காங்க. இதற்கு காரணம் விஜய்க்கு செந்தூரபாண்டி படத்தின் பிறகு தொடர்ச்சியாக பல படங்களும் வெற்றிகளும் குவிந்தது. இதற்கு நன்றி கடன் செலுத்துற விதமாக பல வருடங்கள் கழித்து மறுபடியும் விஜய் கூட திரையில் தோன்றினால் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இதனால இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யோசித்து செயல்படுத்தி இருக்காரு வெங்கட் பிரபு. பட ரிலீஸுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கிற சூழல்ல படப்பிடிப்பை சீக்கிரமாகவே முடிச்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்ல கவனம் செலுத்தி வராரு வெங்கட் பிரபு. இந்த படத்துல இருக்கும் உச்சக்கட்ட எதிர்பார்ப்புகள்ல ஒன்று விஜய் மற்றும் யுவன் கூட்டணி. பெரும் எதிர்பார்ப்போடு கடந்த 14ஆம் தேதி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாச்சு. இந்நிலையில் படத்தின் ஒரு பாடலுக்கு த்ரிஷாவும் தோன்றுவாருன்னு சொல்லப்படுது. அது மேற்கொண்டு ரசிகர்களை இன்னமும் உற்சாகப்படுத்தி இருக்கு. ஆனா இப்ப படம் குறித்து ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது படத்தின் ஒரு பாடலுக்கு ஷாவுக்கு பதிலாக தெலுங்குல இப்பொழுது சென்சேஷனலாக இருக்கிற ஸ்ரீ லீலாவை ஆட வைக்க வெங்கட் பிரபு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியதாகவும் சொல்லப்படுது.